ஹாய் ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது டியூஸ்டே vlog. எல்லா நாள் மாதிரி இல்லாமல் டியூஸ்டே ஒரு பாசிட்டிவ் வைபோடு எழுந்திரிச்சு காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வியூ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மலையோடு வந்த மாதிரி அழகாக இருந்தது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குருவிங்கெல்லாம் வந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிட்டேன். தேங்காய் எண்ணெயோட நிலமையை பாருங்கள், நான் ஏன் புலம்புறேன்னு தெரியும். அவ்வளோ ஃப்ரீஸாக இருக்குது. குளிர் இந்த அளவில் இருந்தால் எப்படி நாங்கள் எங்கள் பொழப்பெல்லாம் பார்க்குறது? கடவுளே, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு எங்களோட வேலையை டெய்லியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஏதாவது ஒன்று அவசரத்தில் பண்ணும்போது தான் நமக்கு உப்பு காலியாகிறது, சர்க்கரை காலியாகிறது, எண்ணெய் காலியாகிறது. இத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கும் பால் காய்ச்சி வச்சுட்டு எங்களுக்கும் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க நெல்லிக்காய் ஜூஸ் வேணுன்றதுனால நெல்லிக்காய் ஜூஸும் போட்டு ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாச்சு. அப்புறம் சாப்பாடுக்கு வச்ச தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே அரிசியும் போட்டு அதையும் வச்சுட்டு சாமி கும்பிட போயிட்டேன். நான் கொஞ்சம் பக்தியோடு அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்னு போயிட்டேன். சாமியும் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஒரு மன அமைதியோடு சேர்ந்து சாமி கும்பிட்டா தான் சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் சாமியும் கும்பிட்டுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி பருப்பு குழம்பும் கொத்தவரங்காய் பொரியலும் தான் வச்சேன். பருப்பு குழம்புக்கு குக்கரை மூடி வச்சுட்டு சாப்பாடு வெந்தோடனே அதையும் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் ஊற்றி வச்சேன். இட்லி ஊற்றிட்டு கொத்தவரங்காய் பொரியலும் வச்சு ஹஸ்பண்டுக்கும் காலையில் கொடுத்து அவங்களையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. உங்களோட டியூஸ்டே மார்னிங் எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.